கண்ணு குட் மார்னிங். நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் பேசுகிறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? எல்லாம் படிக்கிறீங்களா? தினமும் மேக்ஸ் படிக்கணும். டெய்லி மேக்ஸ் நிறையா தரம் எழுதி பார்க்கணும். தினம் நடத்துகிறது தினம் அத்துப்படி ஆகிட்டுன்னா நீங்கள் கண்டிப்பாக சென்டம் தான். ஏதாச்சும் சந்தேகமாக இருந்தால் கேளுங்க. இன்றைக்கி நம்ம பார்க்குறது டுவெல்த்தில் செகண்ட் சாப்ட்ரு. 12th மேக்ஸில் செகண்ட் சாப்டர் காம்ப்ளெக்ஸ் நம்பர் பார்க்க போகிறோம். இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரில் கண்ணு எக்ஸாம்பிள் 2.9 பார்க்க போகிறோம். இப்போ நமக்கு பாருங்கள், இஃப் Z1 வந்து 3 + 4 கொடுத்துருக்காங்க, Z2 5 - 12 கொடுத்துருக்காங்க, Z3 6 + 8 கொடுத்துருக்காங்க. நாம் இதெல்லாம் கண்டுபிடிக்கணும். மாடுலஸ் ஆஃப் Z1. இப்போ மாடுலஸ் ஆஃப் 3 + 4 அப்படிங்கும்போது என்ன பண்ணும்? மாடுலஸ் அப்படின்னாவே என்ன சொன்னிருக்கேன்? ப்ராப்பர்ட்டியில் ரூட்டுக்குள்ளே ரியல் பார்ட்டை ஸ்கொயர் பண்ணணும், இமேஜினரி பார்ட்டை ஸ்கொயர் பண்ணணும். ரியல் பார்ட் இங்கே 3, இமேஜினரி பார்ட்டு 4 தான். 4 ஐ இல்லை, ஐயோடைய கோஎஃபிஷியன்ட். அப்போ 3ஐயும் 4ஐயும் தான் ஸ்கொயர் பண்ணணும். ஐயை கூட்டிகிட்டு வந்து ஸ்கொயர் பண்ணிடக்கூடாது, அப்புறம் மைனஸ் ஆயிடும். புரியுதா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. எந்த காரணத்துக்கு ஒன்று இந்த இடத்துல மைனஸ் வராது. அப்போ 3ஐ ஸ்கொயர் பண்ணால் 9, 4ஐ ஸ்கொயர் பண்ணால் 16. அப்போ ஆட் பண்ணி போட்டிங்கன்னா 25, 5. அதே மாதிரி மாடுலஸ் ஆஃப் Z2 5 - 12. அப்போ ரியல் பார்ட்டு 5, இமேஜினரி பார்ட்டு -12 தான். ஐ இல்லை, பார்த்துக்கோ கவனமாக. அப்போ 5ஐ ஸ்கொயர் பண்ணால் 25. மைனஸ் இன்ட்டு மைனஸ் -12 ஸ்கொயர் பண்ணும்போது ப்ளஸ் ஆயிரும். 144 கூட்டினீங்கன்னா 169. அதுக்கு ரூட் எடுத்தீங்கன்னா 13. ஓகேவா? அதே மாதிரி மாடுலஸ் ஆஃப் Z3 6 + 8i. 6ஐ ஸ்கொயர் பண்ணால் 36 ப்ளஸ் 8ஐ ஸ்கொயர் பண்ணால் 64. ஆட் பண்ணால் ரூட்டுக்குள்ளே 100, ரூட் எடுத்தால் 10. அடுத்து Z1 + Z2 மாடுலஸ்குள்ளே. Z1 வந்து மாடுலஸ்குள்ளே 3 + 4i, Z2 5 - 12i. அப்போ அப்படியே கூட்டிக்கோ அப்போ 5ஐயும் 3ஐயும் ஆட் பண்ணால் 8. அதே மாதிரி -12iல் 4ஐயை கழிக்கும்போது பெரிய நம்பருடைய குறி -12ல் 4 போச்சுன்னா 8i. குறி வெவ்வேறையாக இருந்தால் கழிக்கணும். அப்போ ரூட்டுக்குள்ளே மாடுலஸ் அப்படின்னா ஸ்கொயர் பண்ணணும் இல்லையா? இங்கே 8, இங்கே -8. அப்போ எதை ஸ்கொயர் பண்ணும்போது 64, இதை ஸ்கொயர் பண்ணும்போது ப்ளஸ் ஆயிரும் 64. அப்போ என்ன பண்ணலாம்? இதுவும் 64, இதுவும் 64. இப்போ பேர் 64 ரூட்டுக்குள்ளேருந்து வெளியில் எடுத்துரு. 64 வெளியில் வரும்போது நமக்கு என்னவா மாறி வரும்? 8ஆக மாறி வரும். அப்போ இங்கே ஒரு 1, இங்கே ஒரு 1. ஏன்னா இங்கே ஒரு 2 டைம் 64 இருக்கு இல்லையா? அப்போ அதுதான் இந்த 2. ஆக இதிலேருந்தும் 64 எடுக்கிறோம், இதிலேருந்து 64 எடுக்கிறோம். காமனாக 64 வெளியில் எடுக்கும்போது 8ஆக மாறி வரும். இது ஒரு 1, இது ஒரு 1. இப்போ 1 + 1, அப்போ √2. ஓகேவா? அடுத்தது மாடுலஸ்குள்ளே Z2 - Z3. Z2 வந்து என்ன? 5 - 12i மைனஸ் Z3 என்ன? 6 + 8i. மைனஸ் வர்றதுனால கண்டிப்பாக ஒரு ப்ராக்கெட்டை போட்டுக்கணும், இல்லைன்னா தப்பு வந்துடும். அடுத்த ஸ்டெப்பு மைனஸை உள்ளே கொண்டு போகிறோம். அப்போ -6 -8i. இது அப்படியே தான் இருக்கும். 5 - 12i -6 -8i. அப்போ இப்போ சிம்பிளிஃபை பண்ணும்போது இப்போ ரியல் பார்ட்டில் பெரிய நம்பருடைய குறி மைனஸ், சப்ராக்ட் பண்ணி போட்டால் 1. அடுத்தது பாரு, இது ரெண்டும் சிம்பிள் ஒரே மாதிரி இருக்கும், அதில் மொத்தமாக மைனஸில் இருக்குது. அப்போ மைனஸில் மொத்தமாக 20i. இப்போ மாடுலஸ் எடுக்கிறோம். மாடுலஸ் என்ன? ரூட்டுக்குள்ளே ஸ்கொயர் பண்ணணும். அப்போ இங்கே 1 -1 ஸ்கொயர் பண்ணால் +1. இங்கே -20 இமேஜினரி. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிருமா? அப்போ 20ஐ ஸ்கொயர் பண்ணால் 400. கூட்டி போட்டிங்கன்னா 401. இதுக்கு ரூட்டை நீக்க முடியாது. அடுத்தது மாடுலஸ்குள்ளே Z1 + Z3. Z1 என்ன? 3 + 4i. Z3 4 + 8i. அப்போ இதை ரியல் பார்ட்டை ஆட் பண்ணினா 9, இமேஜினரி பார்ட்டை ஆட் பண்ணினா 12i. இப்போ மாடுலஸ் எடுக்கிறோம். அப்போ ரூட்டுக்குள்ளே 9ஐ ஸ்கொயர் பண்ணும்போது 81, 12ஐ ஸ்கொயர் பண்ணால் 144. இதை ரெண்டையும் கூட்டிக்கோ. அப்போ 225. இதுக்கு ரூட்டை நீக்கினீங்கன்னா 15. இது புரிஞ்சுதா? மொத்தம் இந்த இது வந்து மாடுலஸ் அப்படிங்கிறது
உனக்கு ஒன்றுமே இல்லை. ஜஸ்ட்டு ரூட்டுக்குள்ளே என்ன பண்ணிக்கணும், ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர், இவ்வளவு தான். இமேஜினரினா எதை சேர்த்தக்கூடாது, ஐயை சேர்த்தக்கூடாது. இமேஜினரி அப்படின்னா ஐயோடைய கோஎஃபிஷியன்ட். நீ ஐயை சேர்த்து இங்கே ஸ்கொயர் பண்ணினா இங்கே மைனஸ் வந்துடும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. மாடுலஸு இந்த இடத்துல என்ன வரக்கூடாது, மைனஸு வராது, ப்ளஸ்ஸு தான் பார்த்துக்கணும். ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர் எப்படின்னு போடணும். புரியுதா? இதில் ஒன்றுமே இல்லை. ஓகே, ஏதாவது சந்தேகமாக இருந்தால் கேளுங்க. தேங்க்யூ.